குற்றாலம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கை மிகுந்த அழகோடு இருக்கிற இடம் தான் இந்த குற்றாலம். சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் அதுவுமா குற்றாலத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோட வந்து கேங்காக கிளம்பி போயிருந்தோம். இந்த வீடியோவில் நாங்கள் குற்றாலத்துக்கு என்னென்ன வாட்டர் ஃபால்ஸ்லாம் போகணும், லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேன் எடுத்து அதில் ஃபன் பண்ணிவிட்டு ஒரு பிளேஸ் விசிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸுக்குமே போயிருந்தோம். அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது போக நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வர மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி பட்ஜெட்லேயே வந்து எல்லா வாட்டர் ஃபால்ஸுக்கும் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். சென்னையிலேருந்து குற்றாலம் ரீச் பண்ணோம் அப்படின்னா பொதிகை எக்ஸ்பிரஸில் டேரெக்டாக வந்து நீங்கள் தென்காசி ரீச் பண்ணிடலாம். எங்களுக்கு பொதிகை எக்ஸ்பிரஸில் டிக்கெட் கிடைக்கல, நாங்கள் சிலம்பு எக்ஸ்பிரஸில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். இந்த சிலம்பு எக்ஸ்பிரஸ் பொறுத்த வரைக்கும் இதோட ரூட் வந்து விழுப்புரம் திருச்சி போனதுக்கப்புறம் புதுக்கோட்டை காரைக்குடி வழியாக வந்து சிவகங்கை ரீச் ஆகி அதுக்கப்புறம் விருதுநகர் போனதுக்கப்புறம் ராஜபாளையம் வழியாக தென்காசி வந்து ரீச் பண்ணோம். வாரத்தில் 3 நாள் மட்டும் தான் இந்த ட்ரெயினுக்கு வந்து சர்வீஸ் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. புதன் வெள்ளி சனி மட்டும் தாம்பரத்துலேருந்து நைட்டு 9 மணிக்கு கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:30 தென்காசி ரீச் ஆகும். ட்ரெயினுடைய ஃபேர் பொறுத்த வரைக்கும் தென்காசிக்கு தாம்பரத்துலேருந்து போகிறதுக்கு ஸ்லீப்பரில் 400 ருபீஸும் 3 டயர் ஏசியில் 1050 ருபீஸும் சார்ஜஸ் ஆகுது. ஓவர் நைட் ட்ரெயின் ஜர்னினால நல்லா ஒரு தூக்கத்துக்கு அப்புறம் மார்னிங் ஒரு 7:45 போல் நம்ம வந்து தென்காசி ரீச் பண்ணியாச்சு. இந்த ட்ரிப் பொறுத்த வரைக்கும் நாங்கள் மொத்தம் 20 பேர் வந்து குரூப்பாக பிளான் பண்ணி ஒரு வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு தென்காசிக்கு வந்து நாங்கள் ரீச் பண்ணோம். தென்காசியில் லோக்கலில் சைட்சீயிங் பிளேசஸ் போகிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வேனில் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெசார்ட் ரீச் பண்ணி அடுத்தடுத்த பிளேசஸ் போக போகிறோம். தென்காசியிலே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்ததுனால அவங்க மூலிமா வந்து ரெசார்ட் அண்ட் வேன்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரெசார்ட் பார்த்தீங்கன்னா 5 ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்கிற லாஃபிங் வாட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே மொத்தம் 10 ரூம்ஸ் இருக்குது. அதில் 8 ரூம் கிட்ட நாங்களே வந்து புக் பண்ணியிருந்தோம். ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, நான் ஏசி, சூட் ரூம் சொல்லிட்டு 3 விதமான கேட்டகரியில் வச்சுருக்காங்க. ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே க்ளீன் அண்ட் நீட்டாகவே இருந்துச்சு. இந்த ரெசார்ட்டில் வந்து நமக்கு வந்து ஒய்ஃபை ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க அண்ட் 24 ஹவர்ஸ் வந்து ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியுமே கொடுக்குறாங்க. ரூம் உள்ளே இவங்க வந்து ஒரு மினி ஃப்ரிட்ஜுமே வச்சுருக்காங்க. ஏசி, நான் ஏசி 2 கேட்டகரியுமே ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே க்ளீனாகவே இருந்துச்சு. இதில் நமக்கு வந்து டென்டல் கிட்ட வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. சோப்பு, டவல் எல்லாமே கொடுத்துறாங்க. உள்ளே வந்து ஒரு ஹேர் ட்ரையரும் வச்சுருக்காங்க. என்டர்டைன்மெண்ட்க்கு டிவியும், ஹாட் வாட்டர் வைக்கிறதுக்கு கெட்டிலும், இன்ஸ்டண்ட்டாக டீ காஃபி போட்டுக்கிறதுக்கு கிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டிலுமே நம்ம கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து குற்றாலம் ஃபால்ஸுக்கு சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி கிளம்பியாச்சு. அப்படி நாங்கள் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணது பழைய குற்றாலம். இந்த ஃபால்ஸ் பொறுத்த வரைக்கும் குற்றாலம் டவுன்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து லொக்கேட்டாக இருக்குது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் குற்றாலம் ஃபால்ஸ்க்கு ரீச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பழைய குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் 5 ஃபால்ஸ்க்கு வந்து பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பஸ் எல்லாமே சீசன் டைமில் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. பழைய குற்றாலம் பொறுத்த வரைக்கும் பார்க்கிங்லேருந்து உள்ள கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதுக்குமே பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. வேணும்னா நம்ம பஸ்ஸில் ஏறிய பழைய குற்றாலம் ஃபால்ஸ் ரீச் பண்ணிடலாம். சீசன் டைம் அண்ட் வீக்கெண்ட் அப்படின்றனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. தண்ணி பார்க்கறதுக்கு கம்மியாக விழுற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளே போய் குளிச்ச நேரம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ க்ரௌட் இருந்தாலும் கரெக்டான லொக்கேஷனில் நாங்கள் போய் நின்று ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பழைய குற்றாலம் பார்க்கிங்லேயே நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு மூவ் ஆக ஆரம்பிச்சாச்சு. எந்த ஒரு ட்ரிப்னாலும் கூட வரவங்க பொறுத்து தான் அந்த ட்ரிப்போட என்ஜாய்மெண்ட்டே இருக்கும். அப்படி நாங்கள் இந்த வேனில் வந்து ஒரு ஃபால்ஸ்க்கும் போகிற ரூட்டில் வந்து டான்ஸ் ஆடிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். வந்த எல்லாருமே நல்லா ஜாலியாக வைபோடு இருந்தனால மொத்த ஜேர்னியுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் தான் ரீச் பண்ணோம். இந்த மெயின் ஃபால்ஸ் போகிறவரில் எக்கச்சக்கமான சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் சிப்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் பக்கத்தில் லொக்கேட்டட் இருக்குது தான் குற்றாலநாதர் கோவில். இந்த கோயிலில் வந்து அகஸ்தியர் வந்து வழிபட்டதாக வந்து புராணங்களில் சொல்கிறாங்க. ஃபால்ஸில் குளிச்சதுக்கப்புறம் கோயிலில் இருக்கிற சிவனை தரிசனம் பண்ணிட்டு தான் நிறைய பேர் போவாங்க. லேடிஸ் ஜென்ட்ஸ்க்குன்னு தனித்தனியாக குளிக்கிற இடம் வச்சுருக்காங்க. லைனில் நின்று பொறுமையாக குளிக்கிற அளவுக்கு ரொம்ப க்ரௌடு இல்லைனாலும் ஓரளவுக்கு க்ரௌடு அதிகமாகவே தான் இருந்துச்சு. தண்ணி பொறுத்த வரைக்கும் குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக விழுந்துருச்சு. நாங்கள் போனதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி வரைக்கும் மழை பெருசாக இல்லாதனால தண்ணி வந்து அளவாக குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. இல்லைனா வந்து ஓவர் தண்ணி விழுந்துச்சுன்னா இங்கே குளிக்க விட மாட்டாங்க. கிட்டத்தட்ட 60 அடி ஹைட்லேருந்து விடுற இந்த ஃபால்ஸோட அழகை பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபால்ஸில் வர தண்ணியை பொறுத்த வரைக்கும் நிறைய மூலிகை காடு வழியாக வரதுனால இதில் மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பப்படுது. குற்றாலம் ஃபால்ஸில் சூப்பராக குளியல் முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள கடையில் பாதாம் பால் குடிக்கலாம் சொல்லி நாங்கள் வந்தோம். எல்லா வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலேயும் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டீ, ஸ்நாக்ஸு அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். அண்ட் நொங்கு பதினியுமே வந்து இங்கே வைப்பாங்க, நீங்கள் வாங்கி குடிச்சிக்கலாம். லஞ்ச் டைம் ஆனதுனால நாங்கள் மெயின் ஃபால்ஸ் பக்கத்தில் உள்ள ஹோட்டல்லே வந்து லஞ்ச் வந்து முடிச்சு கிளம்பியாச்சு. லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ட்ராவல் பண்ணி ரெசார்ட்கே ரீச் பண்ணியாச்சு. இந்த ரெசார்ட்க்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டியில் சின்னதாக வந்து ஃபால்ஸ் வந்து லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாங்க. இதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி தான் வந்து போனோம். இந்த ப்ரைவேட் ஃபால்ஸ் பொறுத்த வரைக்கும் குற்றாலத்தில் இருக்கிற புளியருவி மாதிரியே இருக்கும். குற்றாலம் 5 ஃபால்ஸ்க்கு போகிற தண்ணி ஒரு பிரான்ச்சாக பிரிஞ்சு இந்த ப்ராப்பர்ட்டி வெளில கிராஸ் பண்ணி போகுது. அப்படி உருவான இந்த ஃபால்ஸில் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் போல் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். வீக்கெண்ட் அதுமா குற்றாலத்தில் இருக்க எல்லா ஃபால்ஸுமே க்ரௌட் நிறையவே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ப்ரைவேட் ஃபால்ஸில் வந்து குளிச்சு என்ஜாய் பண்ணது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
இங்கே நாங்கள் அருவியில் குளிச்சுட்டு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். குரூப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸில் வந்து குளிச்சுட்டு டைம் ஸ்பெண்ட் போனது ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. டே 1ல் வாட்டர் ஃபால்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு ஈவினிங் ஒரு 5 மணி போல் நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. வேனில் டான்ஸ் மட்டும் ஆடுறது இல்லாமல் அங்கே ப்ளே ஆகிற சாங்க்கு எல்லாருமே கோரஸாக சேர்ந்து பாட்டு வந்து பாடிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம தென்காசி டவுன்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கிற திருமலை கோயிலுக்கு தான் வந்து போக போகிறோம். தமிழ் கடவுள் முருகர் தான் இந்த கோயிலுக்கு மூலவராக இருக்கிறாரு. இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து இங்கே வேலை தான் வந்து சாமியாக கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலில் வேலை செஞ்ச அர்ச்சகரோட கனவுல முருகர் வந்தோம். அந்த முருகர் ஒரு லொக்கேஷன் சொல்லி அந்த இடத்துல போனோம் அப்படின்னா வந்து முருகர் சிலை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியும் அந்த சிலையை எடுத்து தான் வந்து இப்போ இந்த கோயிலை வந்து வழிபாடு பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கோயில் மலை மேலே இருக்கிற முருகரை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 படிக்கிட்ட மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். மலை மேலே போகிறதுக்கு கார் அலோவ் பண்ணுறாங்க, அப்படி இல்லைனா கோயில் பஸ்ஸுமே இருக்குது. நாங்கள் ஸ்டெப்ஸில் ஏறி நடக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த கோயில் சுற்றி இருக்க லொக்கேஷன் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பச்சை பசையில் இருக்க மரங்களும் வெஸ்டர்ன் காட்ஸ் மலைத்தொடரும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஈவினிங் டைம் போல் மலை மேலே ஏறணும். அப்போ வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் க்ளௌடியாக இருந்தனால எங்களுக்கு மலை ஏறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா சில்லான கிளைமேட்டில் ஒரு 15 மினிட்ஸ் நடந்தோம் அப்படின்னா வந்து மலையோட மேலே வந்து ரீச் பண்ணிடலாம். நாங்கள் போனப்போ கோயிலில் வந்து பெருசாக கூட்டம் இல்லை. ஒரு 10 நிமிஷத்துலேயே சாமி பார்த்து வெளியே வந்தாச்சு. சாமி பார்த்துட்டு வெளியே வர இடத்துல கரெக்டாக அந்த மலைத்தொடருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டேம் லொக்கேட்டாக இருக்குது. அது இங்கேருந்து பார்க்கறதுக்கு வியூ வந்து நல்லா இருந்துச்சு. இந்த பிளேஸில் சில மூவி ஷூட்டிங்ஸுமே எடுத்திருக்காங்க. அதில் நமக்கு ஃபெமிலியரான மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா படம். புஷ்பா படத்தில் அல்லு அர்ஜுன் வந்து ஸ்ரீவலி சாங்க்கு ஒரு டான்ஸ் ஆடுவார். அது ஒரு மலை மேலே நின்று ஆடுவார். அந்த மலை இங்கே தான் இருக்குது. பின்னாடி நம்மளால் திருமலை கோயிலும் வந்து வீடியோவில் பார்க்க முடியும். கோயிலேருந்து கிளம்புற டைமில் மலை சாரல் விழா ஆரம்பிச்சது. என்னென்னு பார்த்தோன்னா தூரத்தில் ஒரு இடத்துல மட்டும் மழை பெய்யுது நம்மளால் இங்கே தெளிவாக பார்க்க முடிஞ்சுது. திருமலை கோயில் பொறுத்த வரைக்கும் டிவோஷனல் பிளேஸ்ன்றதை தாண்டி ஈவினிங் டைம் இல்லைனா வந்து மார்னிங் சன்ரைஸ் எப்போ வந்தோம் அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக வந்திருக்கும். கோவில் டைமிங் பொறுத்த வரைக்கும் காலை 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் 4 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இருக்கும். திருமலை கோயிலெலாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம தென்காசியில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிய மன்னர் நார்த்தில் இருக்கிற காசிக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி லிங்கத்தை வந்து இங்கே கட்டணும் சொல்லி வந்து 13ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்டதான் இந்த தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில். 180 அடி உயரமாக இருக்கிற இந்த கோயில் கோபுரம் ஏப்ரல் 2025 வருஷம் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. தரிசனம்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம நைட்டு டின்னருக்கு தென்காசியில் இருக்கிற மதுரம் வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் நம்மளோட டின்னர் சாப்பிட்டோம். டே 1 ஃபுல்லாக ஆக்குப்பைடாகவே இருந்துச்சு. ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகுது நைட்டு 10:30 போல் ஆகிடுச்சு. நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிற ரெசார்ட் 5 ஃபால்ஸ்க்கு பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் லொக்கேட்டாக இருக்குது. காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்து குளிக்க போகலாம்னு சொல்லிட்டு 5 ஃபால்ஸ்க்கு ஒரு 2 பேர் மட்டும் கிளம்பி போனோம். ஏர்லி மார்னிங் கிளம்பி நாங்கள் போகிறப்பே 5 ஃபால்ஸ்க்கு அவ்வளோ பேர் வந்து பேட்சாக கிளம்பி கூட்டமாக போயிட்டு இருந்தாங்க. 5 ஃபால்ஸ் பொறுத்த வரைக்கும் 24 ஹவர்ஸும் வந்து குளிக்க அலோவ் பண்ணுவாங்க. அதனால் நைட்டு ஃபுல்லாக விடிய மக்கள் வந்து கூட்டம் இங்கே வந்து போயிட்டு தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஃபால்ஸ்க்கு பக்கத்துலேயே கடைகளுமே ஓப்பன்லேயே தான் வச்சுருப்பாங்க. ஏதோ காலையில் ஒரு 10-11 மணிக்கு ஃபால்ஸ்க்கு வந்த மாதிரி அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இந்த 5 ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு தண்ணி விழுறது 5 கலையாக பிரிஞ்சு வரதுனால இந்த ஃபால்ஸ்க்கு வந்து 5 ஃபால்ஸ் 5 அருவி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எவ்வளோ க்ரௌடு இருந்தாலும் இந்த கூட்டத்துலேயும் குளிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு குற்றாலத்தில் இருக்கிற 5 ஃபால்ஸில் குளிக்க போயாச்சு. காலையில் 5 மணி அதுமா சில்லுன்னு வர தண்ணியில் ஒரு குளியில் போட்டது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லேடிஸ் ஜென்ட்ஸ்க்குன்னு தனித்தனியாக குளிக்கிறதுக்கு இடம் வச்சுருக்காங்க. மழைக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு கிளையிலையும் வந்து தண்ணி விழுது வந்து அதிகமாகும். இப்போதைக்கு வந்து லேடிஸ் எல்லாம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் போனப்போ காலையில் ஒரு 8 மணி போலலாம் நாங்கள் ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் பக்கத்தில் சிப்ஸ் வாங்கலாம் சொல்லி ஸ்டாப் பண்ணோம். சிப்ஸ் பொறுத்த வரைக்கும் சன் சிப்ஸ், ஜோதி சிப்ஸ், ஜாய் சிப்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 சிப்ஸ் கடை இருக்கும். எல்லா கடையிலும் ஆல்மோஸ்ட் வந்து சாம்பிள் கொடுப்பாங்க. நீங்கள் டேஸ்ட் பார்த்து வாங்கிக்கலாம். நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் குற்றாலத்துலேருந்து கிளம்பவே கிட்டத்தட்ட ஒரு மார்னிங் ஒரு 10 o'clock போல் ஆகிடுச்சு. செகண்ட் டே பாபநாசம் போகலாம்னு சொல்லிட்டு எங்கள் பிளானில் இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட் அகஸ்தியர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் பாபநாசத்தில் இருக்க கோயில் போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். குற்றாலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் ஆகும் பாபநாசம் போகிறதுக்கு. ஒரு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பாபநாசம் ரீச் பண்ணவே கிட்டத்தட்ட ஒரு 11லேருந்து 11:30 கிட்ட ஆகிடுச்சு. மார்னிங் ஒரு 10 மணிக்கெலாம் அகஸ்தியர் ஃபால்ஸ் ரீச் பண்ணோம் அப்படின்னா குளிச்சதுக்கப்புறம் பாபநாசம் கோயிலுக்கு போயிட்டு 12 மணிக்கெலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம். பட் நாங்கள் ரீச் பண்ணி ஒரு 11:15 மேலே ஆகிடுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பாபநாசம் கோயில் பக்கத்தில் இருக்க படித்துறைக்கு போனோம். கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு படி வந்து இறங்கி போகும். அது வந்து பார்த்திங்கன்னா அகஸ்தியர் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி வந்து தாமிரபரணி தண்ணியாக வந்து இந்த இடத்துல ஃப்ளோ ஆகி போயிட்டுருக்கும்.
தண்ணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபோர்ஸாக வேகமாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அகஸ்தியர் ஃபால்ஸில் நல்லா தண்ணி விழும் அப்படின்றது எங்களுக்கு இங்கேயே தெரிஞ்சுது. பாபநாசத்தில் ஓடுற இந்த தாமிரபரணி தண்ணியில் குளிச்சுட்டு இங்கே இருக்க சிவன் கோயிலை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பாவங்கள்லாம் நீங்கும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. கொஞ்ச நேரம் இந்த தாமிரபரணி ஆற்றுல குளிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம கோயிலுக்கு தரிசனம் பார்க்கறது ரெடி ஆயாச்சு. அகஸ்திய முனிவர் தவம் இருந்து சிவபெருமானை பார்க்கணும்னு சொல்லி வேண்டியிருக்காரு. சிவபெருமானை இங்கே காட்சி அளிச்சிருக்காரு. இந்த கோயிலில் இருக்கிற சிவலிங்கத்தை நவகிரகத்தில் ஒன்றான சூரிய பகவானை குறிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோயிலில் கொஞ்சம் க்ரௌடு இருந்துச்சு. நாங்கள் சாமி பார்த்துட்டு வரதே கிட்டத்தட்ட ½ hour மேலே ஆகிடுச்சு. அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு போக முடியாட்டியோ பாபநாசத்தில் இருக்க தாமிரபரணி தண்ணியில் குளித்ததும் கோயில் தரிசனம் பார்த்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி அகஸ்தியர் ஃபால்ஸ் போய் வீடியோ பப்ளிஷ் பண்ணிப்பேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. பாபநாசம்லாம் முடிச்சதுக்கப்புறம் சண்டே மதியம் லஞ்சுக்கு நாங்கள் தென்காசியே போயிட்டோம். தென்காசியில் இருக்க கூறு கடைக்கு நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். 15 பேருக்கு மேலே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி லாங் டேபிளுமே இங்கே வச்சுருந்தாங்க. 2:30 மணி மேலே போனதுனால பிரியாணி எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான்வெஜ் மீல்ஸ் வித் ஸ்டார்டர்ஸ் எல்லாமே சாப்பிட்டோம். ஃபுட்டு பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி போல் நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். எங்களுக்கு சென்னைக்கு ட்ரெயின் 5:15க்கு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் சிலம்பு எக்ஸ்பிரஸில். வெயில் அடித்தாலும் மலை சாரல் அப்பப்போ விழுந்து நம்மளை சில் பண்ணிகிட்டே இருந்துச்சு. குற்றால கிளைமேட் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ட்ரிப்பில் சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரிப்பு முடிஞ்சதுனால எனக்கு ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அது ரொம்பவே டச்சிங்காக இருந்துச்சு. ஈவினிங் ஒரு 5:15 போல் சிலம்பு எக்ஸ்பிரஸ் தென்காசிக்கு ரீச் ஆகும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 4:30க்குலாம் தாம்பரம் ரீச் பண்ணிவிடும். ட்ரெயினில் பேண்ட்ரி ஃபெசிலிட்டி எதுவும் கிடையாது. வெண்டார்ஸ் தான் நைட்டு டின்னருக்கு விற்பாங்க. நம்ம விருதுநகர் ஜங்ஷனில் இறங்கி கூட வாங்கிக்கலாம். நாங்கள் டின்னருக்கு உள்ளே வர வெண்டார்ஸ்கிட்டே வாங்கினோம். ஃபுட்டு பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டாக இருந்துச்சு. ரொம்ப ஒஸ்ட்டு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஓவரால் ட்ரிப்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. 20 பேர் அகைன் குரூப் சேர்த்து நான் இதே மாதிரி ட்ரிப்பு போக முடியுமான்னு தெரியல. பட் இந்த ட்ரிப் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.